இதுகள்ல இன்றைய நாள்ல நம்பிக்கையை பத்தின ஒரு மறுபகுப்பாய்வு கூட பேசலாங்க. மூலம்ங்கிறதுக்கு மறுபெயரை கூட நம்பிக்கைங்கிற வார்த்தையை சொல்லலாங்க. குரு ஒரு கருவறையில தன்னுடைய சீடனை எப்படி வச்சிருக்காருங்கிறதுக்கு அவரை மூலவர் என்று அழைக்கிறதுக்கும் அவனே அனைத்திற்கும் ஆதாரங்கிறத சொல்றதுக்கும் அந்த நம்பிக்கைன்ற மறுபெயரை சொல்றதுக்காக தான் ஒவ்வொரு கோயிலுடைய அடிவாரத்திலையும் சரி இல்லை ஒவ்வொரு கோயில் நுழைவாயிலையும் சரிங்க கணபதிங்கிற பெயரை முழுமையான பதிப்புல வச்சிருக்காராங்க. இப்படி கணபதி அப்படின்ற வார்த்தைக்கு கணம் பொருந்திய உடலில் பதியானவர் யார் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அந்த பிள்ளை யாருங்கிறதையும் அது நம்பிக்கை வைத்த அந்த பிள்ளை யாருங்கிறதையும் முழுமையாக குறிப்பிட தான் அதை முழுமையான வார்த்தையோடு அந்த நம்பிக்கைங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரமாகவும் குறிப்பிடப்பட்டதாங்க. அப்படி எந்த ஒரு வார்த்தைக்குள் முழுமையாய் தன்னையும் தனக்குள் ஏற்படுத்திய உணர்வின் முழு பகுப்பாய்வையும் தன் குருவே அனைத்தொன்னு முழு நம்பிக்கைக்குள் அவன் பாத்திரமான பொழுது அந்த கருவறைக்குள் அவனே மூலவனா மாறுறாங்க. இப்போ நம்பிக்கைக்கு மறுபகுப்பாய்வுக்குள்ள செல்லும் பொழுதெல்லாம் எல்லோருமே தனக்குள்ள யார் எதற்காக ஏன் என்ற வார்த்தைக்குள் எதற்கோ நாம நம்பிக்கையை முழுமையா பறைசாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க. உச்ச வாசகத்துல இன்னும் கூட சில விளக்கங்களை நாங்க வருங்காலங்களில் ஊடகங்களை வெளியிடுவோங்க. ஆனா முழுமையான பருத்திறனையும் யாரெல்லாம் தனக்குள்ள நம்பிக்கைன்ற பெயர்ல தன் உணர்வை கொடுத்தவரிடம் தன்னை ஊட்டுகின்றவரிடம் தன்னிடம் நம்பி வருவரிடம் வைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் ஏமாற்றப்படுவதில்லை. அப்படி ஏமாற்றப்படுகின்றார்கள் எனில் அவர்களுக்கு அது முழுமையாய் புலப்படுவதில்லைங்கிறதையும் சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொரு தருணத்திலையும் நம்பிக்கைங்கிற மறு வார்த்தைக்கு குருங்கிற மறுபொருளை தாங்க சொல்லணும். இந்த வார்த்தைக்குள் நான் ஒவ்வொரு முறையும் என்னை சோதித்து பார்க்க உன்னுள் இருந்து ஆசைப்படுகின்றேன். ஓ உன் பெயர் நம்பிக்கையோ. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.